தாவேகா கவர்மெண்ட்ல சென்னை கார்ப்பரேஷன்ல நடந்த மிகப்பெரிய கரப்ஷன் கிராக்டவுன் பத்தி தெரியுமா? கிட்டத்தட்ட கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ல இருக்கக்கூடிய 6 அபிஷியல்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கரப்ஷன்ல ஈடுபட்டாங்கன்ற காரணத்தினால பிரைபரி, கேஷ் ஃபார் ஜாப், ஃபேக் பில்ஸ்ன்னு சொல்லி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாரத்தோட அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க தாவேகா அரசு. அது மட்டும் இல்லாம இந்த அபிஷியல்ஸ் மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண போறதாவும் சொல்றாங்க. என்ன விவரம் அப்படின்றத தெளிவா பாத்திரலாம். ஜிசிசி கமிஷனர் சமிரன் அவர்களுடைய லீடர்ஷிப்ல கிட்டத்தட்ட 6 அபிஷியல்ஸ், அதுல 4 சீனியர் அபிஷியல்ஸும் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ரீசன் பிரைபரி, கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்ற ஸ்கேம், ஃபேக் பில்ஸை சப்மிட் பண்ணது, பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணது, இந்த மாதிரியான சீரியஸ் அலிகேஷனால கமிஷனர் சமிரன் சஸ்பென்ஷன் மட்டும் இல்லாம இந்த அபிஷியல்ஸை சர்வீஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன். பொதுவா வந்து கிரிமினல் அஃபென்ஸ்ல ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மேல சஸ்பென்ஷன் ஆர்டர் அப்படின்றது கொடுக்கப்படும். ஆனா இந்த மாதிரி அவங்களுடைய சர்வீஸ்ல இருந்தே தூக்குற அளவுக்கு வந்து மக்கள் சொல்லுவாங்க, ஆனா பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட சர்வீஸ்க்கே பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் எல்லாம் ரேண்டமா போற போக்குல வந்து ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால எடுக்கல. இதெல்லாம் தீவிரமா விசாரிச்சு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையில வச்சு என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்றத நல்ல அந்த ஆதாரங்களையும் விசாரிச்சு அது உண்மைதான் அப்படின்றத அவங்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இது மூலமா விசில் ப்ளோயர்ஸ் மூலமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. டிவிஎஸ்சி தரப்புல இருந்தும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படியும் இவங்க மேல இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், அதான் டிவிஎஸ்சி, இவங்க எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில தான் இந்த அபிஷியல்ஸ் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. 4 அபிஷியல்ஸ் மேல கிரிமினல் கேஸும் சஸ்பென்ஷனும் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேவிகலா மணாலி. இவங்க மாதவரம் ஜோனல் ஹெல்த் ஆபீசரா இருக்கிறாங்க. இவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஹெல்த் ஆபீசரா இருக்கிறாங்க. 2025-2026 அந்த பீரியட்ல ஃபேக்கா வந்து பில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக் பில் சப்மிட் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஜூலை 9ஆம் தேதி இவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. செகண்ட் கேஸ் ஷாக்கிங்கா இருக்கு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவப்போர்க்கொடி ரீஜனல் டெபுட்டி கமிஷனர் ஆபீசரா சீனியர் என்டமாலஜிஸ்டா இருக்கிறாங்க. இவங்க ஒரு யூத் கிட்ட வேலை வாங்கி தரதா சொல்லி கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறதுக்கான ப்ரூஃப் சிக்கி இருக்கு. இந்த அலிகேஷன்ல இவர் மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி 6 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்தாலும் சீட்டிங். அதே மாதிரி இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஜாபை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வேலை போட்டு தரேன்னு சொல்றதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றமான விஷயம். திருப்பி காசை கொடுத்தாலும் இவர் மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அரசியல்வாதிகள் மேல வந்த குற்றச்சாட்டு ஒரு அதிகாரியும் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது ஷாக்கிங்கான ஒரு தகவலா பார்க்கப்படுது. அடுத்த கேஸ், 3வது கேஸ் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா மாதவரம் ஜோன் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆனந்தராஜ். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரைப் டிமாண்ட் பண்ணிருக்காங்க, லஞ்சம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் ஓனர் கிட்ட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வந்து பிரைப் அமௌண்டா டிமாண்ட் பண்ணிருக்காரு. லஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில இவர் மேலையும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அடுத்த கேஸ் ரோடு ஒர்க்கர் பாஸ்கர், ஜிசிசியோட ரோட் ஒர்க்கரா இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரையில பார்த்ததெல்லாம் என்ன தரையில வருது அப்படின்ற மாதிரி சினிமா படத்துல தான் வந்து போயிட்டு ஏற்கனவே அப்ரூவல் வாங்கின பில்டிங்கெல்லாம் போய் நீ பணம் தரலன்னா சீல் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த அதிகாரியும் ஏற்கனவே கோடம்பாக்கம்ல அப்ரூவல் வாங்கின ஒரு பில்டிங் ஓனர் கிட்ட போய் காசு தரலனா உங்க பில்டிங்க சீல் வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. 50,000 ரூபாய் பணமும் வாங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேஸ் வந்து பில் கிளர்க், அவங்களுடைய கணவர் மேலேயும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பில் கிளர்க் வந்து துர்கா, அவங்களுடைய கணவர் கண்ணன், 2 பேரும் சேர்ந்து குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பில்ல கிளியர் பண்றதுக்கு காசு கேட்டிருக்காங்க. ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டர் கிட்ட பில்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா லஞ்சம் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டு இப்போ இவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கணவர் கண்ணன் NULM ஒர்க்கராவும் இருக்கிறாரு. சோ இந்த ஒரு கேஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இந்த கேஸ்குள்ள வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம டிவிஎஸ்சி நடத்தின ரீசெண்ட் சர்ச்சஸ்ல கிட்டத்தட்ட 4க்கும் மேல அதிகாரிகள் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ ஆன் ஆயிருக்கு. அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் வந்து அவங்களுடைய ஆபீசர்ஸ்ல போய் சர்ச் பண்றப்போ 5,000 ரூபாய்க்கு மேல பணம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பணத்துக்கு
எல்லாம் எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படின்ற கேள்விகள் எழுப்பும்போது அவங்க கிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, ப்ராப்பரான ரிப்ளை அவங்க கிட்ட இல்ல அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே அந்த ஜிசிசி எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட 4 அபிஷியல்ஸ் மேலயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. டிவிஎஸ்சி நடத்தின ரீசன்ட் சர்ச்சஸ்ல 4 அபிஷியல்ஸ் வந்து சிக்கியிருக்கிறதும் அம்பலமாயிருக்கு. ஜிசிசியோட கமிஷனர் ஜி சமீரன் அவர்கள் இதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேக்குறாங்க, இல்லனா அவங்க இது ஏதாவது வேலை நடக்கிறதுக்கு எந்த வகையில உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலும் டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, கரப்ஷன் அப்படின்றது என்னோட ஆட்சியில் இருக்கவே கூடாதுன்னு. அதனால ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. யாராச்சும் வந்து உங்ககிட்ட ஜிசிசி அபிஷியல்ஸ் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க மேல சீரியஸான ஆக்ஷன் எடுக்கப்படும். கிரிமினல் ஆக்ஷனும் அவங்க மேல எடுக்கப்படும். கிரிமினல் அஃபென்ஸ்ல ஈடுபடுற காரணத்தினால அவங்க மேல அது ரீதியான வழக்குகளும் பதிவு பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா ஜிசிசியோட லீடரே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது கரப்ஷனுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. சோ இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றது சென்னை கார்ப்பரேஷன் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஆன்டி கரப்ஷன் கிராக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். 4 அபிஷியல்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க. 6 அபிஷியல்ஸ் கிட்டத்தட்ட சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 4 அபிஷியல்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன், சர்வீஸ்க்கே பிரச்சனை வர்றது, கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்றது, டிவிஎஸ்சி இன்னும் ரைட்ஸ் கண்ட்ரோல், டிவிஎஸ்சி இன்னும் ரைட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சர்ச்சஸ் எல்லாம் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. யார் கரப்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. தாவேகா ஆட்சியில இது வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டமும் நடந்திருக்கு. அங்கேயும் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் அமைச்சர்கள் கிட்டயே நேரடியா சொன்னது இதுதான், கரப்ஷனுக்கு நோ சான்ஸ். கரப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அமைச்சரா இருந்தாலும் பாரபட்சமே இல்லாம உங்களுடைய பதவியில இருந்து விலக்கப்படுவீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமைச்சர்கள்ல இருந்து அபிஷியல்ஸ் வரைக்கும் இந்த ஆட்சியில சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் சிஎம்ல தொடங்கி ஜிசிசி கமிஷனரோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரப்ஷனை உண்மையாவே வந்து தடுக்குமா, இல்ல வெறும் இது மீடியா கண் தொடைப்பா இருக்குமா, இல்ல ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலங்கள்ல இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களும் பழைய மாதிரி ஆயிருவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ இது பத்தி உங்களுடைய பார்வைகள், இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.